ஜேகே செய்திகளின் இரவு நேர பிரதான செய்திகள். வெடுக்குநாரி ஆதிலிங்கேஸ்வரர் ஆலய விவகாரம் இனங்களுக்கிடையில் மீண்டும் முரண்பாடுகளையும் நம்பிக்கை ஈனத்தையும் உருவாக்கும் விவகாரமாக இருக்கிறது என சுட்டிக்காட்டும் ஈழ மக்கள் ஜனநாயக கட்சியின் செயலாளர் நாயகமும் முன்னாள் அமைச்சருமான டக்ளஸ் தேவானந்தா இந்த விடயத்தில் ஜனாதிபதி அனுர அதிக கவனம் செலுத்தி தீர்வை கொடுப்பது அவசியம் என்று தெரிவித்துள்ளார். வெடுக்குநாரி ஆதிலிங்கேஸ்வரர் ஆலய நிலப்பரப்புகள் பௌத்த சமயத்துக்குரியது என்றும் அந்நிலங்களை எல்லையிட்டு விரைவில் வர்த்தமானி அறிவிப்பு செய்ய உள்ளதாகவும் துறைசார் அமைச்சர் நாடாளுமன்றத்தில் அறிவித்த நிலையில் தமிழ் மக்களிடையே அது பெரும் அதிர்வலையை உருவாக்கியுள்ளது. இவ்விவகாரம் குறித்து கருத்து தெரிவித்த அவர் மேலும் கூறுகையில், வெடுக்குநாரி மலையில் பௌத்த சமயத்துடன் தொடர்புடைய சான்றுகள் அதிகம் இருப்பதாகவும் அதன் அடிப்படையில் அந்நிலங்களை பௌத்த சமயத்திற்கிணங்கமாக அடையாளமிட்டு வர்த்தமானி அறிவிப்பை அறிவித்துள்ளதாகவும் துறைசார் அமைச்சர் கருத்து தெரிவித்துள்ளார். ஆனால் குறித்த அமைச்சரின் கருத்தை நாம் ஏற்றுக்கொள்ளவில்லை. இது இனங்களுக்கிடையில் உண்மையை மறைப்பதாகவும் குறிப்பாக வரலாற்றை மறைப்பதாகவும் இனங்களுக்கிடையே சந்தேகங்களையும் அவநம்பிக்கையையும் ஏற்படுவதாக அமையும் என்றுதான் நாம் நம்புகின்றோம். முன்பு நாம் ஆட்சியில் இருந்த போது வர்த்தமானி வெளியிடும் செயற்பாட்டை முன்னெடுக்காத வகையில் கையாண்டு ஒரு சுமூக நிலைக்கு கொண்டு வந்திருந்தோம். ஆனால் துரதிருஷ்டவசமாக இன்றைய நிலைமை அதை மூற்றாக மாற்றியமைக்கதாக இருக்கின்றது. அந்த வகையில் இவ்விடயத்தின் உண்மையை நிலையை விளக்கி எவ்வாறான நடவடிக்கை எடுப்பதனூடாக இனங்களின் ஒற்றுமை வலுப்படுத்தும் என்ற கருத்தை உள்ளடக்கி அனுர ஜனாதிபதிக்கு கடிதம் ஒன்றை அனுப்ப இருக்கின்றேன் என்று அவர் தெரிவித்துள்ளார். அரசு வைத்திய அதிகாரிகள் சங்கத்தினால் முன்னெடுக்கப்பட்ட 48 மணி நேர அடையாள வேலைநிறுத்த போராட்டம் நிறைவுக்கு கொண்டு வரப்பட்டுள்ளதாக அரசு வைத்திய அதிகாரிகள் சங்கம் அறிவித்துள்ளது. குறித்த போராட்டமானது இன்று காலை நிறைவுக்கு கொண்டு வரப்பட்டதாக அரசு வைத்திய அதிகாரிகள் சங்கத்தின் ஊடக பேச்சாளர் சமில் விஜயசிங்க ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போது அவர் இதனை தெரிவித்துள்ளார். அவர் மேலும் கருத்து தெரிவிக்கையில், வைத்திய இடமாற்றம் தொடர்பான அடுத்த கட்ட நடவடிக்கைகள் குறித்து சங்கத்தின் செயற்குழு கூட்டத்தில் தீர்மானிக்கப்படும். நாம் திட்டமிட்டபடி இன்று காலை 8 மணியுடன் இந்த வேலை நிறுத்த போராட்டம் நிறைவடைகின்றது. அதன்படி காலை 8 மணிக்கு பின்னர் நாடு முழுவதும் உள்ள வைத்தியசாலைகளின் சேவைகள் வழமை போல் முன்னெடுக்கப்பட உள்ளது. இருப்பினும் எமது அடுத்த கட்ட நடவடிக்கைகள் என்ன என்பது குறித்து சித்திரை புத்தாண்டுக்கு பின்னர் நாட்டுக்கு அறிவிக்க உள்ளதாகவும் தற்போதைய பிரச்சினை நீதிமன்றம் வரை சென்றுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். மேலும் வைத்தியர்கள் உடனடியாக தமது போராட்டத்தை கைவிட்டு பணிக்கு திரும்புமாறும் தேவையற்ற அரசியல் நிகழ்ச்சி நிரல்களுக்கு துணை போக வேண்டாம் என்றும் அமைச்சர் நலிந்த ஜெயதிச நேற்று ஊடக சந்திப்பொன்றில் வேண்டுகோள் விடுத்திருந்தமையும் குறிப்பிடத்தக்கது. கனடாவின் வேலைவாய்ப்பு பெற்று தருவதாக கூறி பண மோசடி செய்த 3 சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். குறித்த கைது நடவடிக்கை இலங்கை வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகத்தின் விசேட புலனாய்வு பிரிவின் அதிகாரிகளால் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. கனடாவில் உள்ள ஒரு நிறுவனத்துடன் தங்களுக்கு தொடர்பு இருப்பதாக கூறி நாட்டின் பல்வேறு பகுதிகளில் வசிக்கும் நபர்களிடமிருந்து சுமார் 3 கோடி ரூபாயை சந்தேக நபர்கள் மோசடி செய்தது தொடர்பாக பணியகத்திற்கு 9 புகார்கள் வந்துள்ளன. சம்பவம் குறித்து மேலும் தெரிய வருகையில், இந்த மோசடியில் ஈடுபட்ட ஒரு சந்தேக நபர் கடந்த மார்ச் மாதம் கைது செய்யப்பட்டதன் பின்னரே அவர் அந்த பணத்தை மற்ற நபர்களின் கணக்குகளுக்கு வர வைத்தது என்ற விசாரணையில் தெரிய வந்துள்ளது. அதன்படி சம்பந்தப்பட்ட மற்ற 2 சந்தேக நபர்களும் ஏப்ரல் 8 மற்றும் 9 தேதிகளில் புலனாய்வு அதிகாரிகளால் கைது செய்யப்பட்டுள்ளனர். அவ்விரு சந்தேக நபர்களும் நேற்று கடுவெல நீதவான் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்டு சந்தேக நபர்களை பிணையில் செல்ல நீதவான் உத்தரவிட்டுள்ளார். இந்நிலையில் உரிமம் பெற்ற வெளிநாட்டு வேலைவாய்ப்பு முகமைகளை அல்லாத வெளிநாட்டுகளுக்கு பணமோ அல்லது கடவுச்சீட்டுகளோ கொடுப்பதை தவிர்க்குமாறு வெளிநாட்டு வேலை தேடுபவர்கள் பணியகம் கேட்டுக் கொண்டுள்ளது. மேலும் வெளிநாட்டு வேலைவாய்ப்பை வழங்குவதற்காக ஒருவருக்கு பணம் கொடுப்பதற்கு முன்பு 1989 என்ற எண்ணை தொடர்பு கொண்டு அது குறித்து பணியகத்திடம் விசாரிக்குமாறும் இலங்கை வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகம் கேட்டுக் கொண்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. 2026 ஆண்டுக்கான பாடசாலை சீருடை துணிகள் முழுமையாக விநியோகிக்கப்பட்டுள்ளதாக கல்வி அமைச்சு தெரிவித்துள்ளது. அரசாங்கம் மற்றும் அரசு உதவி பெறும் பாடசாலைகளின் மாணவர்கள் அரசு அங்கீகாரம் பெற்ற பிரிவினாக்களின் கல்வி கற்கும் பிக்குகள் என 2026 ஆண்டுக்காக தேவைப்படும் மொத்த சீருடை துணி அளவானது 11.484 மில்லியன் மீட்டர் துணிகளை சீன மக்கள் குடியரசு நன்கொடையாக வழங்கியிருந்தது. நாடளாவிய ரீதியில் உள்ள 44,18,404 மாணவர்களுக்கு இந்த சீருடை துணிகள் அனைத்தும் தற்போது விநியோகிக்கப்பட்டு முடிந்துள்ளதாக கல்வி அமைச்சு மேலும் குறிப்பிட்டுள்ளது. அரசு மற்றும் அரசு அனுமதியின் கீழ் இயங்கும் தனியார் பாடசாலைகளுக்கான 1ஆம் தவணையின் 2ஆம் கட்ட கற்றல் செயற்பாடுகள் நேற்றுடன் நிறைவடைந்ததாக கல்வி அமைச்சு அறிவித்துள்ளது. அதற்கமைய பாடசாலைகளுக்கு நாளை முதல் எதிர்வரும் 19ஆம் தேதி வரை விடுமுறை வழங்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் பாடசாலைகளுக்கான 2ஆம் தவணைக்கான கற்றல் செயற்பாடுகள் எதிர்வரும் 20ஆம் தேதி ஆரம்பமாக உள்ளது. அவ்வாறு ஆரம்பிக்கப்படும் 2ஆம் தவணைக்கான கற்றல் செயற்பாடு
செயற்பாடுகள் 2026-7-24 வரை நடைபெறும் என்று கல்வி அமைச்சு குறிப்பிட்டுள்ளது. எதிர்வரும் புத்தாண்டு பண்டிகை காலத்தில் மின்சாரத்தை மிகவும் பொறுப்புடன் பயன்படுத்துமாறு பொதுமக்களிடம் கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இலங்கை நிலையான ஆற்றல் அதிகார சபையின் தலைவர் DMWJ பண்டார இதனை தெரிவித்துள்ளார். அவர் மேலும் தெரிவிக்கையில், குறிப்பாக இலங்கை போன்ற நாடுகளுக்கு புதைப்படிவ எரிபொருட்களை பெறுவதில் பெரும் சவால்கள் உருவாக்கியுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். எனவே கடந்த காலங்களில் மின்சாரத்தை சேமிக்க பொதுமக்கள் வழங்கிய ஒத்துழைப்பு வழங்கியது போன்றே இந்த புத்தாண்டு காலத்திலும் பொறுப்புணர்வுடன் செயற்படுமாறும் அவர் கோரியுள்ளார். குறிப்பாக இரவு 6 மணி முதல் 10 மணி வரையான காலப்பகுதியில் மின்சார தேவை மிக அதிகமாக இருப்பதால் அந்த நேரத்தில் தேவையற்ற மின் பயன்பாட்டை குறைத்துக் கொள்ளுமாறும் அவர் வலியுறுத்தியுள்ளார். விடுமுறை நாட்களில் தொழிற்சாலைகள் மூடப்பட்டிருந்தாலும் சூரிய சக்தி மூலம் பகல் வேளையில் அதிக மின்சாரம் கிடைப்பதாலும் சமையல், துணி துவைத்தல் மற்றும் இஸ்திரி செய்தல் போன்ற பணிகளை பகல் நேரத்திலேயே முடித்துக் கொள்ளுமாறும் இலங்கை நிலையான ஆற்றல் அதிகார சபையின் தலைவர் இதன்போது வலியுறுத்தியுள்ளார். தலைமன்னார் ராமேஸ்வரம் இடையிலான படகு சேவையை மீண்டும் ஆரம்பிக்க கோரும் விசேட பிரேரணை ஒன்று நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது. இலங்கை மற்றும் இந்தியாவுக்கு இடையிலான தொப்புள்கொடி உறவையும் வரலாற்று ரீதியான தொடர்புகளையும் புதுப்பிக்கும் நோக்கில் இந்த பிரேரணை முன்னெடுக்கப்பட்டுள்ளது. தேசிய மக்கள் சக்தியின் யாழ்ப்பாணம் மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் ஜி. ரஜீவன் இதனை சமர்ப்பித்துள்ளார். இந்த பிரேரணையில் சுற்றுலாத்துறையையும் வருமானமும் இந்திய மற்றும் இலங்கைக்கு இடையிலான இந்த படகு சேவையை மீள ஆரம்பிப்பதன் மூலம் இந்தியா சுற்றுலா பயணிகளின் வருகையை அதிகப்படுத்த முடியும். இதனூடாக நாட்டின் அந்நிய செலவாணி வருவாயை ஈட்டுவதற்கு பெரும் வாய்ப்புகள் ஏற்படும். பொதுமக்கள் குறைந்த செலவில் தமிழ்நாட்டுக்கு பயணம் செய்யவும் அத்தியாவசிய பொருட்களை நியாயமான விலையில் பெற்றுக் கொள்ளவும் இந்த போக்குவரத்து வழிவகை செய்யும் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. குறிப்பாக வடக்கு மக்களின் நீண்ட கால எதிர்பார்ப்பாக இது காணப்படுகின்றது. இரு நாடுகளுக்கும் இடையிலான வர்த்தக தொடர்புகள் வலுப்படுத்துவதன் மூலம் உள்ளூர் மக்களின் வாழ்வாதாரத்தையும் மேம்படுத்த முடியும். எனவே இப்பிராந்தியத்தின் பொருளாதாரம் மற்றும் சமூக முன்னேற்றத்தின் கருத்து கொண்டு மத்திய அரசு விடயத்தில் உடனடியாக தலையிட்டு உரிய நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என்று குறித்த பிரேரணையில் வலியுறுத்தப்பட்டுள்ளது. தையிட்டி விகாரை அமைந்துள்ள காணிகளை அளவீடு செய்யும் பணிகள் எதிர்வரும் 17ஆம் தேதி இடம்பெற உள்ளதாக கடற்தொழில் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகரன் தெரிவித்துள்ளார். இதன்படி குறித்த காணிகள் அளவீடு செய்து காணி உரிமையாளர்களை உறுதி செய்ததன் பின்பு மிக விரைவில் அவற்றை உரிமையாளர்களிடம் ஒப்படைப்போம் என்றும் அவர் கூறியுள்ளார். யாழ் மாவட்ட செயலகத்தில் தையிட்டி விகாரை அமைந்துள்ள காணி உரிமையாளர்களுடன் இடம்பெற்ற கலந்துரையாடலின் பின் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார். மேலும் தெரிவிக்கையில், விகாரை அமைந்துள்ள மற்றும் அதனை சூழ உள்ள தனியார் காணிகள் எதிர்வரும் 17ஆம் தேதி நில அளவை திணைக்கள அதிகாரிகளால் அளவீடு செய்யப்படும். காணி அளவீடுகள் நிறைவடைந்ததன் பின்பு உரிய ஆவணங்கள் அடிப்படையில் காணி உரிமையாளர்கள் யார் என்பது உத்தியோகபூர்வமாக உறுதி செய்யப்படும். அவ்வாறு உரிமையாளர்கள் உறுதி செய்யப்பட்ட பின்னர் மிக விரிவான காலப்பகுதிக்குள் அந்த காணிகளை மீண்டும் மக்களிடம் ஒப்படைப்பதற்கும் நடவடிக்கை எடுக்கப்படும். தையிட்டியில் தனியார் காணிகளை சுவீகரித்து சட்டவிரோதமான முறையில் விகாரை அமைக்கப்பட்டுள்ளதாக கூறி அப்பகுதி மக்கள் மற்றும் அரசியல் தரப்பினர் நீண்ட காலமாக போராட்டங்களையும் முன்னெடுத்து வருகின்றனர். புதிய அரசாங்கம் பதவி ஏற்றதை அடுத்து தொடர்ச்சி இந்த காணிகள் விடுவிப்பதற்கான ராஜதந்திர நகர்வுகள் துரிதப்படுத்தப்பட்டுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. QR குறியீடு முறைமை இன்றே பெட்ரோல் வாகனங்களுக்கு எரிபொருள் வழங்கப்படும் என இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் தெரிவித்துள்ளது. பண்டிகை காலத்தை முன்னிட்டு இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக கூட்டுத்தாபனம் குறிப்பிட்டுள்ளது. குறித்த விடயத்தை பெட்ரோலிய கூட்டுத்தாபனத்தின் முகாமைத்துவ பணிப்பாளர் மயூர நந்திககுமார தெரிவித்துள்ளார். இதன்படி இன்று நள்ளிரவு முதல் எதிர்வரும் 18ஆம் தேதி நள்ளிரவு வரை இந்த நடைமுறை இருக்கும் என்று மயூர நந்திககுமார தெரிவித்துள்ளார். இருப்பினும் இந்த காலப்பகுதியில் ஒற்றை இரட்டை நடைமுறை அமலில் இருக்கும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார்.